ஏல அக்கங்கிட்டக்குவ மாப்பிள்ளையெல்லாம் நான் தானே அவங்க நெல்லை வேலை பேசிட்டேன். இன்றைக்கி இந்த பதிவு யாருக்குன்னா மாப்பிள்ளையெல்லாம் நம்ம தளபதி விஜய் அண்ணன், தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய் அண்ணன் அவர்களுக்கு ஒருத்தரை வந்து விஜய் அண்ணன் அந்த இப்போ புயல் வந்துச்சுல, ஒரு புயல் பெஞ்சம் புயல் ஏதோ புயல், அந்த புயலுக்கு நிவாரண நிதியை வந்து பனையூரில் இருக்க அவங்க வீட்டில் வச்சு இந்த மக்களுக்கு நிவாரணம் கொடுத்தாங்களாம்ல நம்ம விஜய் அண்ணன். அதே ஒருத்தன் கமாண்டு போட்டிருக்கான், வீடியோ போட்டிருக்கான். இவர் என்ன தலைவர், மக்களை நேரில் சந்திச்சு புயல் பாதிக்கப்பட்ட இடத்துல கொண்டு நிவாரண பொருளை கொடுக்க வேண்டியதானே, இவர் மட்டும் பெசலை வீட்டில் வச்சு கொடுக்காரு அப்படின்னு கமாண்டு போட்டிருக்கேன் ஒருத்தன். எல்லாம் குடியை கெடுத்தவனை ஆக்கிட்ட கூவ தளபதி விஜய் அண்ணன் தமிழக வெற்றி கழக தலைவர். இப்போனால ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் வந்து சாதாரணமாக அந்த இடத்துக்கு வரல, கஷ்டப்பட்டு படிப்படியாக சினிமா துறையில் வளர்ந்து இன்றைக்கி உச்சத்தில் இருக்க ஒரு நடிகர். 250 கோடியில் சம்பளம், அந்த சம்பளத்தை விட்டுட்டு மக்களுக்கு ஒரு நல்லது செய்யணுட்டு ஒரு கட்சி ஆரம்பித்து வந்திருக்காப்புல. இதை பேசுறதுனால நான் ஒன்றும் தளபதி விஜய் அண்ணன் கட்சி ரசிக்கிறோ எதுவும் கிடையாது, நான் ஒரு சாதாரண மனுஷன். அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, 250 கோடி சம்பளத்தை விட்டு வந்த மனுஷன் கட்சி தலைவர் இப்போ தான் ஒரு மாநாடு போட்டு வெற்றிகரமாக முடித்தார். இன்னும் கட்சிக்குள்ளே இப்போ தான் காலடி எடுத்து வச்சுருக்காப்புல. இன்னும் எலெக்ஷன் வரப்போகுது, எலெக்ஷன் நிற்க போகிறாரு அண்ணன். அதுக்கு முன்னாடி விஜய் அண்ணன் கையில் இருக்க காசை போட்டு தான் உழைச்ச காசில் எவங்கிட்டையும் அண்ணன் யார்ட்டையும் வாங்கலை, கை நீட்டி வாங்கலை. அண்ணனோட சொந்த காசு, விஜய் அண்ணன் காசு. அதை போட்டு மக்களுக்கு ஒரு நலத்திட்ட உதவி செய்தார நீ அதை போய் நிவாரணத்தை உன் வீட்டில் வச்சு கொடுக்க, நீ அங்கே வச்சு கொடுத்தா என்ன நிவாரணத்தை மக்கள்கிட்ட போய் அங்கே போய் அந்த ஊரில் போய் அழிஞ்ச ஊரில் கொடுத்தா என்னன்னு சொல்லி கமாண்டு போடுவிய குடியை கெடுத்தவனே. இல்லை நீ உன்னால் ஒரு சிங்கிள் டீ வாங்கி கொடுக்க முடியுமா? இல்லை கமாண்டு போட்ட குடியை கெடுத்தவனே. மனுஷன் செய்தாருன்னா பாராட்டணும்ல, அப்படி ஒரு மனுஷன் கடைக்கு கொடுத்து வைக்கணும்ல. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே விஜய் அண்ணன் வந்து இப்படி மக்களுக்கு நல்லது செய்தாருன்னா, ஆட்சிக்கு வந்தாருன்னா எவ்வளோ நல்லது செய்வார், எத்தனை கோடி மக்களுக்கு நல்ல இது பண்ணுவார். நம்ம எம்ஜிஆர் ஐயா மாதிரி அவர் கையாசை போட்டு செய்கிறதே பெரிய விஷயம்ல. நானாக இருந்தால் என்னால் முடிஞ்ச ஏதோ 150 என் கஷ்டத்துக்கு நான் கொடுக்க முடியும். அந்த மனுஷன் கோடிக்கணக்கில் போட்டு மக்களுக்கு நிவாரண பொருளை அள்ளி தானம் பண்ணிக்கிட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நீ அவரை போய் குறைச்சலதை குடியை கெடுத்தவனே. நீலாம் பெத்த தாய்க்கு ஒரு தண்ணி கூட ஊற்ற மாட்டேன், சரியா? அதனால் வந்து ஒரு மனுஷன் நிவாரண பொருள் உதவி பண்ணுறாங்கன்னா அவங்கள குறை சொல்லாமல் இரு. முடிஞ்ச அந்த வீடியோவை பாரு, இல்லைன்னா தள்ளிட்டு மூடிக்கிட்டு பொத்திக்கிட்டு வாய் பொத்திக்கிட்டு போ. அதை விட்டுட்டு உதவி பண்ணுற மனுஷன் விஜய் அண்ணனே இப்படி தப்பாக பேசாத, சரியா? விஜய் அண்ணனுக்கு எத்தனையோ கோடி ரசிகர் இருக்காங்க, அவங்க பார்த்துக்கிடுவாங்க. அவர் நல்ல மனுஷன்ல, கையில் இந்த காசை போட்டு இன்றைக்கி உதவி பண்ணுறாரு. அதனால்